இடத்துல பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யன்கதி அஜாயிபுஹு, அதன் ஆச்சரியங்கள் முடிவடையாது. அதை மறுத்த காபிர்கள், அவர்களை பணிய வைத்தது குர்ஆன். நிறைய பேர் என்ன நினைச்சான்னா, இஸ்லாத்தை அழிக்கிறதுக்கு குர்ஆனை ஏதாவது பண்ணா போதும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுதான் குர்ஆன் வேட்டையில நிறைய பேர் இறங்கினாங்க. அது எதிர்மறையா ரிசல்ட் ஆயிடுச்சு. செப்டம்பர் 11 என்னமோ இரட்டை குண்டு வெடிப்பு கோபுரம்னு ஒண்ணு பண்ணானுங்கல்ல, அவனுங்களே பண்ணானுங்களா யாரோ பண்ணானுங்கல்ல, அதுக்கு பின்னாடிதான் உலகம் முழுக்க குர்ஆன் ரொம்ப அதிகமா விற்பனை ஆயிடுச்சு. ஏ கிறிஸ்டியன் ரீட்ஸ் குர்ஆன் சொல்லி அது ஒரு புக்கா வந்துச்சு. ஒரு கிறிஸ்தவன் குர்ஆன் படிக்கிறான், அது லட்சக்கணக்கில் இருந்துச்சு. فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إنه لكتاب عزيز لا يأتيه الباطل من بين يديه ولا من خلفه، تنزيل من حكيم حميد. صدق الله العظيم. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையவருமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும், குறிப்பாக இந்த உயர்ந்த மஜ்லிஸிலே வீற்றிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய விழாவினுடைய தலைவர் ஹஜ்ரத் பெருந்தகை அவர்கள், எனக்கு முன்னாலே உரையாற்றி கொடுத்திருக்கக்கூடிய சங்கைக்குரிய ஹஜ்ரத் கிப்லா தாமத் பரகாத்துஹு அவர்கள், எனக்கு பின்னாலே நிறைய பேருடைய ஆற்ற இருக்கிற கண்ணியத்திற்குரிய ஹஜ்ரத் கிப்லா தாமத் பரகாத்துஹு, மரியாதைக்குரிய இந்த பள்ளிவாசலுடைய நிர்வாகிகள், வருகை தந்திருக்கக்கூடிய உலமாக் பெருமக்கள், பெரியவர்கள், சகோதரர்கள், உங்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாமரை ஏற்படுத்திய மறுமலர்ச்சி என்ற ஒரு தலைப்பில் நீண்ட நேரம் பேச முடியாத ஒரு சூழலில் சிறிது நேரம் உங்களோடு நான் சில செய்திகளை மாத்திரம் சொல்லி நிறைவுக்கு வருகிறேன். மாமரை ஏற்படுத்திய மறுமலர்ச்சி, நேற்று ஒரு இடத்துல அங்க ஆலப்பாக்கம் ஒரு இடத்துல மாமரை ஏற்படுத்திய புரட்சி அப்படின்னு தலைப்பு கொடுத்தாங்க. ராத்திரி 2:30 மணிக்கு புரட்சியை பத்தி பேசணும், இப்போ 1 மணிக்கு மறுமலர்ச்சியை பத்தி பேசணும். வரும்போது பேச வர்றப்ப நமக்கு ஒரு நினைப்பு வரும்ல, என்ன பேசுறது அப்படின்னு. இப்ப நினைச்சுக்கிட்டே வர்றோம், பெரம்பூர்ல என்ன வேணாலும் பேசலாம். ஏன்னா இங்க பேசி ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப நாளா இங்க வரல, அதனால நம்ம பேசலாம் அப்படின்ட்டு வந்து உட்கார்ந்தா, நேற்று ஆலம்பாக்கத்துல பார்த்தவங்க கூட இங்க உட்கார்ந்து என்னன்னா, ஒரு சகல் கமிட்டி சுத்தரத்தின் முடிவு பண்ணி வடபழனியிலையும் அதே முகத்தை பார்க்கிறோம், இங்கேயும் அதே முகத்தை பார்க்கிறோம் வரிசையா. இப்ப வேற வழியே இல்ல, வேறு ஏதாவது தான் பேசணும். நம்முடைய கண்ணியத்திற்குரிய எஸ் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள், மலேசியாவினுடைய இந்தியா மஸ்ஜிதினுடைய தலைமை இமாம்.
2006 மலேசியாவுல இந்தியா மஸ்ஜிதினுடைய பயானுக்கு போய்விட்டு அங்க வேற ஒரு பயானுக்காக வேண்டி வந்திருந்தாங்க கலீல் அஹ்மது கீரனூர் எதிர்த்தவர்கள். அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கிறப்ப கேட்டோம், நிகழ்ச்சி இந்த நான் சொல்றது நடக்கிறது இந்தியா மஸ்ஜித்ல, ஏங்க அதுல அங்க ஒரு இடத்துல பேசுறோம், அதே கூட்டம் இன்னொரு இடத்துலயும் வந்து உட்கார்ந்து இருக்குது, அங்க பேசுனது இங்க பேசாம புதுசா ஏதாவது பேச வேண்டியதா இருக்கு. சொன்னாங்க, ஆமாமா நமக்கு என்ன வகையா இறங்குது புதுசா பேசுறதுக்கு, சரி அதுல என்ன பண்றது இந்த மாதிரி நேரத்துல. அதுன்னு சொன்னாங்க, உங்களுக்காவது பரவாயில்ல, அங்க பயானுக்கு வந்தவங்க இங்க பயானுக்கு வந்திருப்பாங்க, என்னைய வந்து பள்ளிவாசல்ல இருந்து கூட்டிட்டு வந்து அடுத்த பள்ளியிலயும் அவங்களே கால்நடையில உட்காந்துக்குவாங்க. சரி அந்த மாதிரி நேரத்துல என்ன பண்ணுவீங்க? அதுன்னு சொன்னாங்க, அங்க கடைசியில பேசுனதை இங்க முதல்ல பேசுவேன், அங்க முதல்ல பேசுனதை இங்க கடைசியில பேசுவேன், வேற ஒண்ணும் இல்ல, வேற பயான் மாதிரி இருக்கும். இதற்குரியவர்களே, மாமரை திருக்குர்ஆனை பற்றி தலைப்புக்கும் பஞ்சமில்லை, கருத்துகளுக்கும் பஞ்சமில்லை. நீங்கள் மாறி மாறி மாதக்கணக்காக தொடர்ந்து சபைகளிலே உட்கார்ந்தாலும் உலமா பெருமக்கள் பேசிக்கொண்டே இருக்கலாம். திருக்குர்ஆனை பொறுத்தவரை அண்ணலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யன்கதி அஜாயிபுஹு, அதன் ஆச்சரியங்கள் முடிவடையாது. உலகம் உள்ள நாள் வரைக்கும் குர்ஆனுடைய ஆச்சரியம் நடந்து கொண்டே இருக்கும். எந்த காலத்திலையும் குர்ஆனுடைய அற்புதங்கள் முடிவடைந்து விட்டதுன்னு நீங்க பேனாவை மூடி வைக்க முடியாது. லா யன்கதி அஜாயிபுஹு, ஆச்சரியங்கள் முடிவடையாது. வலா யக்னஃபு அன் கத்ரத்தி ரத்தி, திரும்ப திரும்ப படிப்பதால் போர் அடிக்காது, பழசாகாது. குர்ஆனை எத்தனை தடவை ஓதிப்போம், குர்ஆன் போர் அடிக்காது. ஒரு தேர்ந்த கதை புத்தகம், ஒரு நாவல், ஏதாவது ஒரு புஸ்தகம் ஒரு தடவை படிக்கலாம், நல்ல கதை ரெண்டாவது தடவை படிக்கலாம், அதுக்கு மேல எல்லாம் படிக்க முடியாது, தூக்கி போட்டுருவோம். குர்ஆனை இந்த உம்மத்து 1400 வருஷமா ஓதிட்டு இருக்கு. வழக்கமாக குர்ஆன் ஓதுகிற ஒருவர் எவ்வளவு நாள் ஓதுவாரு, எத்தனை கத்தம் முடிச்சிருப்பாரு? 4000 கத்தங்கள் முடித்த பெருமக்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், லா யக்னஃபு அன் கத்ரத்தி ரத்தி, திரும்ப திரும்ப படிப்பதால் போர் அடிக்காது. இது குர்ஆனுக்குள்ள ஸ்பெஷாலிட்டி. ஒரு அல்ஹம்து சூராவை நம்ம லைஃப்ல எத்தனை தடவை ஓதிப்போம்? சும்மா ஒரு தோராயமா யோசிச்சு பாருங்க, லட்சங்கள்ல இருக்கும், இல்லைன்னா கோடிகள்ல இருக்கும். ஒரு 10 வயசு 14 வயசுல தொழுகை ஆரம்பிச்ச ஒருத்தர் இது வரை தொழுதுட்டு இருக்காருன்னு வச்சுக்குவோம். ஒரு நாளைக்கு ஃபர்து தொழுகை மட்டும் 17 ரகாயத்துன்னு வச்சுக்குவோம். ஒரு நாளைக்கு ஃபர்து மட்டும் தொழுகிறவங்களே 17 அல்ஹம்து சூரா ஓதுறாங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிட்டா, இனி சுன்னத்து நபில் எல்லாம் தொழுகிறவங்க, அல்ஹம்து சூரா ஓதுறவங்க ஒரு நாளைக்கு எத்தனை தடவை ஓதுறாங்களோ 10 நாள், 1 மாசம், 1 வருஷம் கணக்கு போட்டா ஒரு 60 வருஷம் தொட்டு இருக்கிற இந்த உம்மத்தினுடைய ஒரு தொழுகையாளி கோடி தடவையாவது சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிருப்பார். சூரத்துல் ஃபாத்திஹா என்னைக்காவது போர் அடிக்குமா? அடிக்காது. குர்ஆன் போர் அடிக்காது. லா யன்கதி அஜாயிபுஹு வலா யக்னஃபு அன் கத்ரத்தி ரத்தி. மூணாவது சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா யஷ்பஉ மின்ஹுல் உலமா, மார்க்க அறிஞர்கள் குர்ஆன்ல இருந்து வயிறு நிரம்பவே மாட்டாங்க. நான் அதைத்தான் சொல்லுகிறேன். இதே சபை நீங்கள் இன்னமும் 30 அல்ல 300 நாள் உட்கார்ந்தாலும் ஏதாவது உலகத்தின் உலமா பெருமக்களை போட்டு வந்து நிறுத்தினால் அவர்கள் மார்க்கம் குறித்து, மாமறையை குறித்து பேசுவதற்கு செய்தி இருந்து கொண்டே இருக்கும். லா யஷ்பஉ மின்ஹுல் உலமா, உலமா பெருமக்கள் அதிலே இருந்து வயிறு நிரம்ப மாட்டார்கள். எனவே அற்புதங்கள் முடிவடையாத, திரும்ப திரும்ப படிப்பதால் பழசாகாத, மார்க்க அறிஞர்களின் தாகத்தையும் பசியையும் தீர்த்து வைக்காத ஒரு மாமறையைத்தான் மறை இறங்கிய மாதத்தில் அந்த மறையை கொண்டாடும் வகையில் திருக்குர்ஆனை ஒட்டிய தலைப்புகளிலே இங்கே பெருமக்கள் எல்லாம் பேசுகிறார்கள்.
குர்ஆன் ஏற்படுத்திய மறுமலர்ச்சி யார் யாரெல்லாம் முதல்ல அன்னலாரோடு உடன்பட்டவர்களை குர்ஆன் மாத்துச்சு, அவங்க வாழ்க்கையில மறுமலர்ச்சியை கொண்டு வந்தது, எழுச்சியை கொண்டு வந்ததுங்கிறதெல்லாம் அப்புறம். குர்ஆனை மறுத்த காபிர்கள் அவர்களை பணிய வைத்தது குர்ஆன். கண்ணுக்கு தெரியாத ஜின்னினம், அந்த ஜின் இனத்தை அவர்களிடத்திலே பெரிய தாக்கத்தை உண்டாக்கியது குர்ஆன். திருக்குர்ஆன் தொடாத துறைகள் இல்லை, தொட்ட எந்த நபரும் சிரித்து போகாத ஆள் இல்லை. உங்களுக்கெல்லாம் தெரியுமே, நள்ளிரவு சந்திலே வந்து நின்று இருட்டிலே நின்று கொண்டு அபூ ஜஹல், அஹ்னஸ் போன்றவர்கள் எல்லாம், ஏன் அபூ சுஃபியான் போன்றவர்கள் எல்லாம் திருமறையை ஒளிந்திருந்து மறைந்து கேட்பார்கள். பகலெல்லாம் சொல்லிட வேண்டியது, லா தஸ்மஉ லிஹாதல் குர்ஆன். இன்னைக்கு தராவியில ஓதி இருப்பாங்க, وقال الذين كفروا لا تسمعوا لهذا القرآن. குர்ஆன் கேட்காதீங்க, குர்ஆன் கேட்காதீங்க, கேட்டீங்கன்னா நீங்க தோற்றுருவீங்க, லஅல்லக்கும் தக்லிபூன், தோத்து போயிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நைட்ல இவனுங்க மட்டும் கேட்கறது. இருட்டு சந்தில ஒரு நாள் அபூ ஜஹல் நின்று கேட்டு எதிரில முட்டிட்டார் அவர் அஹ்னஸ் இப்னு ஷுரைக். பின்னாலே அல்லாஹ் தஆலா இஸ்லாமிய பாக்கியத்தை தந்தான். அஹ்னஸ் ரலியல்லாஹு அன்ஹு தான் இதை சொல்லுகிறார்கள். முடிச்சுட்டு நீயா இவரு நீயா ரெண்டு பேரும், சரி சரி வெளியே சொல்ல வேணாம், நம்ம ரெண்டு பேரும் மட்டும் கேட்டு போவோம். அவர்களை ஈர்த்து வைத்தது குர்ஆன். பகலெல்லாம் குர்ஆனிய எதிர்ப்பு பேசுபவனிடம் குர்ஆன் உள்ளே புகுந்ததல்லவா, அது திருக்குர்ஆனுடைய ஏற்படுத்திய மிகப்பெரிய வளர்ச்சி. நிறைய பேரை சொல்லலாம். தாயிஃபிலே இருந்து திரும்பி வருகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 10 நாட்கள், 10 நாட்கள் வாழ்க்கையின் மிக கடுமையான சோதனைக்குரிய 10 நாள். தாயிஃபினுடைய பயணத்தில் ரசூலுல்லாஹ் இருந்தது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அன்னலாரின் இறுதி காலத்தில் ஒரு தடவை கேட்பார்கள், உங்களுக்கு ரொம்ப மிகவும் மோசமா நீங்க பாதிக்கப்பட்டது உஹது போர்ல தானே அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா உஹதுல தான் அடிபட்டாங்க, பல்லு ஷஹீதாச்சு, ரத்தம் வந்தது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆயிட்டாங்கன்ற அளவுக்கு பேசினாங்க. உஹது மாதிரி ஒரு சோதனை நாள் வேற எதுவும் இல்லை, அதனால உஹது தானே ரொம்ப மோசமானது அப்படின்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உஹது இல்லை. அந்த 10 நாட்கள், எந்த 10 நாள்? தாயிஃபிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடி வாங்கிய, சொல்லடி கல்லடி வாங்கிய, சொல்லனா துயரங்களை தாங்கிய அந்த 10 நாட்கள் முடிச்சுட்டு வர்ற வழியில நஹ்லான்னு ஒரு இடம். இந்த நஹ்லாவுக்கு இருக்கிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ வைக்கிறார்கள். அநேகமாய் சுபுஹுடைய தொழுகை. ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு கூட இருக்கிறார்கள். கொஞ்சம் சப்தமாகவே ஓதுகிறார்கள். எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துர் ரஹ்மான், அர்-ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் ஓதுபவர்கள் ஓதினால், அமைதியாய் செவிமடித்தால், அதுவும் அர்த்தம் பொதிந்து கேட்டால் அர்-ரஹ்மானை விஞ்ச வான்மறையில வேறு வசனம் இல்லை. அப்படிப்பட்ட சூரா அர்-ரஹ்மான். ஓதி முடித்து அவர்கள் சலாம் கொடுத்து விட்டு திரும்புகிறார்கள். ஜின்களின் கூட்டம் உட்கார்ந்திருக்கிறார். ஜின்களின் கூட்டம். நான் சொல்ல வருவது மனித குணத்தை மாத்திரமல்ல, ஜின்களை, ஏன் காட்டு விலங்குகளை எல்லாவற்றையும் கட்டி போட்ட ஆற்றல் திருமறையின் வசனங்களுக்கு உண்டு. ஜின்கள் அமர்ந்திருக்கிறது. அவர்கள் கேட்கிறார்கள். பெருமானார் ஓத கேட்டவர்கள் தான் பின்னாலே அவர்கள் போகிற இடமெல்லாம் சொல்லிக் கொண்டு திரிந்தார்கள். யகௌமனா இன்னா சமிஅனா கிதாபன் உன்ஸில மின் பஅதி மூஸா, மூசாவுக்கு பின்னால் அல்லாஹ்வால் இறக்கி வைக்கப்பட்ட ஒரு வேதத்தை செவிமடுக்கிற வாய்ப்பை நாங்கள் பெற்றோம். பேசியது ஜின்கள். யாரையும் விடவில்லை திருக்குர்ஆன். அதை தொட்டவர்கள், பார்த்தவர்கள், பேசியவர்கள், ஓதியவர்கள், அதை பரப்பியவர்கள், அதை குறித்து சிலாகித்தவர்கள். அல்லாஹ் அக்பர். நிறைய பேர் என்ன நினைச்சான்னா, இஸ்லாத்தை அழிக்கிறதுக்கு குர்ஆனை ஏதாவது பண்ண போதும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுதான் குர்ஆன் வேட்டையில நிறைய பேர் இறங்கினாங்க. அது எதிர்மறையா ரிசல்ட் ஆயிடுச்சு, நெகட்டிவா. என்னன்னா,
எல்லா பக்கமும் குர்ஆன் ஏகபோகமாக பரவிய. நீங்க வேணும்னா இணையதளத்துல சர்ச் பண்ணுங்க. மிக அதிகமாக திருக்குர்ஆன் சமீப காலங்களில் எப்போது அதிகமாக திருக்குர்ஆன் வாசிக்கப்பட்டது, விற்கப்பட்டது, வாங்கப்பட்டது என்று நீங்கள் தேடினால் ஒரு செய்தி கிடைக்கும். என்ன தெரியுமா? இந்த செப்டம்பர் 11 என்னமோ இரட்டை குண்டு வெடிப்பு கோபுரம்னு ஒண்ணு பண்ணானுங்கல்ல, அவனுங்கள பண்ணானுங்களா யாரோ பண்ணானுங்கல்ல, அதுக்கு பின்னாடிதான் உலகம் முழுக்க குர்ஆன் ரொம்ப அதிகமா விற்பனை ஆயிடுச்சு. அவன் நினைச்சது ஒண்ணு, இத வச்சு பயங்கரவாதம் அப்படி இப்படின்னு சொல்லிடலாம், அதுக்கப்புறம் எல்லாம் பள்ளிவாசல குர்ஆனை எல்லாம் விட்டுருவாங்கிற மாதிரி. அது பார்த்தா நெகட்டிவ் ரிசல்ட். எக்கச்சக்கமாக குர்ஆன் விற்க ஆரம்பித்தது. குறிப்பாக கிறிஸ்தவர்கள் குர்ஆனை கையில் எடுத்தார். கிறிஸ்தவர்கள் எடுத்தார். A Christian reads Quran சொல்லி அது ஒரு புக்கா வந்துச்சு. ஒரு கிறிஸ்தவன் குர்ஆன் படிக்கிறான், அது லட்சக்கணக்கில் வித்துச்சு. நீங்க குர்ஆனை எல்லா போகிற இடமெல்லாம் வளர்ச்சியை ஏற்படுத்துகிற குர்ஆனை ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாது. அமெரிக்காவில் ஒரு வேலை பண்ணாரு. என்னன்னா, இந்த குர்ஆனை படிக்கிற பையன் பூரா இஸ்லாத்துல சேர்ந்துடுறான். படிச்சானா சேர்ந்துடுறான். சமீப காலத்துல அதிகமாயிட்டே போகுது. என்ன பண்ணலாம்? அவனா ஒரு உத்தரவு போட்டான் லைப்ரரிகளுக்கெல்லாம், எல்லாம் லைப்ரரிக்கும். குறிப்பா நியூயார்க்ல லைப்ரரிக்கு, அந்த லைப்ரரியுடைய தலைமை அதிகாரிக்கு உத்தரவு போகுது. என்ன தெரியுமா? லைப்ரரிக்குள்ள வந்த உடனே முன்னாடி கிடைக்கிற மாதிரி குர்ஆன் வைக்காத. லைப்ரரியில எங்கேயாவது கொண்டு போய் பின்னாடி சந்திர சொறி விட்டுரு. வந்தான்னா எவனாவது புக்கு எடுக்க வந்தான்னா கிடைக்க கூடாது. முன்னாடி பைபிள் கிடைக்கலாம், அது கிடைக்கலாம், இது கிடைக்கலாம், என்ன வேணாலும் கிடைக்கலாம், குர்ஆன் கிடைக்க கூடாது. ஏன்? படிச்சவங்க பூரா இஸ்லாத்துல சேரலாம். அதுல என்ன மந்திரம்னு தெரியல. சரின்னு சொல்லிட்டு அவர் தலைமை அதிகாரி, மெட்ரோபாலிட்டனுடைய நியூயார்க் சிட்டியினுடைய நூல் நிலைய தலைமை அதிகாரி அவரு என்ன பண்ணாரு? ஜோசப் கேப்ரியல் அப்படிங்கிறது அவர் பேர். ஜோசப் கேப்ரியல்னா நீங்க ஒண்ணு பயப்பட வேணாம், ஜிப்ரேல் தான் அவன் அப்படி வைப்பான். ஜோசப் கேப்ரியல் அவரு குர்ஆனை மட்டும் கொண்டு போய் கடைசி செல்ஃபி எங்கேயாவது இட்டு போன செல்போன் இருக்குமல்ல, அதுக்குள்ள சொல்லி விட்டார். வர்றவங்க எல்லாம் கேட்கிறாங்க, குர்ஆன் தேடிப்பார். அவ்வளவுதான், இப்படி விட்டாச்சு. இப்படியெல்லாம் பண்ணவரு அவருக்கு ஒரு சந்தேகம், இதை மட்டும் ஏன் எடுத்து கடைசியில வைக்க சொல்றாங்க? சந்தேகம் என்னமோ இருக்கு அப்படின்னு அவரு போய் அங்க உட்காந்து படிக்க ஆரம்பிச்சார். எங்க கடைசி செல்புல சொல்லி விட்டாருலங்க, அங்க எடுத்து அந்தாளு போகிறோம். டெய்லி ஒரு ஜூஸ் 2 ஜூஸ் படிச்சு முடிச்சு 30 ஜூஸ் முடிச்சு அந்தாளு சேர்ந்தார். நடந்த செய்தி நான் சொல்லுகிறேன். நீங்கள் யூடியூப்ல அவர் பேட்டி எல்லாம் இருக்கு, நீங்க எடுத்து படிங்க. இப்ராஹிம் அஹ்மது, இந்த ஜோசப் கெப்ரியல் எல்லாம் போயிடுச்சு. போய் இப்ப அவர் இப்ராஹிம் அஹ்மது கிட்டத்தட்ட அமெரிக்காவினுடைய அத்தனை நூல் நிலையங்களுக்கும் தலைமை பொறுப்பு அப்படிங்கிறது ஒரு சிட்டி மெட்ரோபாலிட்டன் மேயருடைய ஸ்டேஜ் அது. அதுல இருந்தவரு அவர் சொல்றாரு, நான் ஃபர்ஸ்ட் குர்ஆன் பக்கம் திரும்பி பார்க்கிற ஐடியாவே எனக்கு இல்லை, ஆனா இதை மட்டும் படிக்க கூடாது அப்படின்னு சொன்னப்பதான் அப்படி அதுல என்ன இருக்குதுன்னு தேட ஆரம்பிச்சேன். நான் போய் படிக்க ஆரம்பிச்சேன். என்னை அறியாமல் என் வாழ்க்கையில் இதுவரை மனசுக்குள்ள இருந்த கடவுள் குறித்த எக்கச்சக்கமான சந்தேகங்களுக்கு எனக்கு விட கிடைச்சது. அதுக்கப்புறம் நான் இஸ்லாத்துல சேர்த்துட்டேன். நான் சொல்ல வர்றது என்ன தெரியுமா? திருக்குர்ஆனை எங்காவது தூக்கி ஒழித்து வைத்தால், மறைத்து வைத்தால், கிடைக்காமல் செய்தால், தள்ளிப்பட்டால் அதன் வளர்ச்சியை நிறுத்திவிடலாம், படிப்போரை நிறுத்திவிடலாம், கவர்ந்து இழுக்கப்பட்ட உள்ளங்களை குறைத்து விடலாம் என்கிற எண்ணம் தவிர முடியாகிறது. திருக்குர்ஆன் போன இடமெல்லாம் தாக்கத்தை ஏற்படுத்திய, மறுமலர்ச்சியை ஏற்படுத்திய புத்தகம். ஓதனா அடி போட்டு உட்கார்ந்தவனுக்கு சில பேர் இல்லையா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஅபால ஓதனா அடி போனாங்க. ஃபர்ஸ்ட் பப்ளிக்ல ரசூலுல்லாஹ் ஓதன திருக்குர்ஆனுடைய சூரா எது தெரியுமா? சூரா அன்-நஜ்ம்.
இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அவ்வளவுமா குரிஅ அலல் இஅலாமி சூரத்துன் நஜ்ம். ரசூலுல்லாஹ் கஅபத்துல்லாஹிலே சாய்ந்து அமர்ந்திருக்கிறார்கள். சஹாபாக்கள் முன்னாடி உட்கார்ந்து இருக்காங்க. சூரா அன்-நஜ்ம் ஓதுறாங்க. நஜ்ம் சூராவை திருக்குர்ஆனில் ஓதிய உங்களுக்கு தெரியும், ஹாஃபிஸ்களுக்கு தெரியும், அற்புதமான வசன நடை. திருக்குர்ஆனிலேயே ஆகப்பெரிய வசன நடை உள்ளது 3 சூரா இல்லையா? சூரா மர்யம் 1, அர் ரஹ்மான் 1, நஜ்ம் 1. நஜ்ம் சூராவை ரசூலுல்லாஹ் ஓதுனாங்க. இவனுங்களும் கேட்டுட்டே இருந்தான். சஹாபாக்கள் கேட்டாங்க, தள்ளி நின்றுட்டு இருந்தவனும் கேட்டான். தள்ளி நின்று இருந்தவன் எதுக்குன்னா அடிக்க நின்றுட்டு இருந்தவனும் ஓதி முடிக்கட்டும் இன்னைக்கு இருக்குது அப்படின்ட்டு உட்கார்ந்து இருந்த கூட்டத்துல அபூ ஜஹல் உள்ளிட்டவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அந்த போக 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 இந்த வசனம் உச்சகட்டத்துக்கு போகும். எதுல? வன் நஜ்முல وأنه هو أضحك وأبكى وأنه هو أغنى وأقنى وأنه هو رب الشعرى وأنه أهلك عادا الأولى وأنه கட்ட 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 கடன் ஓடுனா லாஸ்ட்ல சஜிதா. அந்த சூராவோட கடைசியில சஜிதா வருது. சஜிதா வந்த உடனே ரசூலுல்லாஹ் சஜிதா பண்ணாங்க. இந்த எதிரில் இருக்கிற சஹாபாக்கள் எல்லாம் டப்புன்னு சஜிதா பண்ணாங்க. இந்த கேட்ட வசனத்துல சொக்கி போய் அடிக்க போகாதவனு சஜிதா பண்ணாங்க. சமயத்துல எதுக்குன்னே தெரியாது. சில பேர் ஓடும்போது நம்மள கூட சேர்ந்து ஓடவும் தெரியுமா? அவங்க ரசூலுல்லாஹ் சஜிதா செய்கிறார்கள், சரி. திலாவத்துக்கு சஹாபாக்கள் அவர்கள் கருத்தில கொள்கையில உடன்பட்டவர்கள் சஜிதா செய்கிறார்கள், சரி. நீ முரண்பட்டவர், நீ அடிக்க வந்தவர், இந்த வசனத்தில் சொக்கி போனவர், குர்ஆனுடைய எழுத்துக்களால் வார்த்தைகளால் இந்த வசீகரத்தால் ஈர்க்கப்பட்டவர் சஜிதா செஞ்சுட்டான். அங்க போயிட்டு என்ன இது அப்படின்னு அவனுக்குள்ள என்ன இப்படி நம்ம பாட்டுல சஜிதா பண்ணிட்டோம்னு எந்திரிச்சிட்டாங்க. திருக்குர்ஆனுடைய வார்த்தைகள் அடிக்க வந்தவனையும் அடிபரல வைக்கும். ஒரு மாதிரி அன்றைக்கு சண்டைக்கு வந்தவன் சஜிதா செய்கிறான் என்றால் குர்ஆனுடைய வார்த்தை, குர்ஆனுடைய. இதுல இன்னொரு வேலை நடந்தது, ஒரு பெரிய வேலை நடந்தது. என்ன தெரியுமா? இவங்களும் சஜிதா பண்ணாங்களா, அவங்களும் சஜிதா பண்ணிட்டாரு. அடிக்க வந்தவன் ஒரு ஆள் போயிட்டு இருந்தவரு இந்த ரெண்டையும் பார்த்தார். கொஞ்ச நேரம் நின்று இருந்தால் முழுசா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ரெண்டையும் பார்த்தவரு அப்படியே போயிட்டார். போய் 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 ஹபஷா போயிட்டார். அங்க 100 முஸ்லிம்கள் ஹிஜ்ரத் பண்ணியிருக்காங்க. போய் சொன்னாரு, அங்க எல்லாம் சரியா போச்சு, எதுக்கு இங்க இருக்கீங்க, எல்லாம் போங்க. கண்ணால பார்த்தேன், அபூ ஜஹல் எல்லாம் சஜிதா செய்யறான், எல்லாம் சஜிதா செஞ்சுட்டாங்க. உங்க ஊர்ல இருந்து இனி நீங்க இங்க வர வேண்டிய அவசியமே இல்லை, அத்தனை ராசி ஆயிடுச்சு அப்படின்னு. இந்த சஜிதால இருந்து எந்திரிக்கிறதுக்குள்ள சில பேர் நிறைய சமுதாயத்தில் இப்படித்தான் சஜிதாவிலேயே பார்த்து போட்டு அப்படி போனவனால ஏகப்பட்ட பிரச்சனை. அவங்க எல்லாம் திரும்பி வந்தா நிலைமை பழசா இருக்கு, ஓதனா அடிப்பேன். அப்புறம் திரும்ப வந்தவங்க இன்னும் கொஞ்சம் பேர்த்த கூட்டிட்டு போனாங்கன்னு வருது வரலாற்றுல. நீங்கள் இதில் ஹிஜ்ரத்தி தானியா, 2வது ஹிஜ்ரத்தின் பயணம், ஹபஷாவை அபிசீனியாவை நோக்கிய 2ஆம் ஹிஜ்ரத் என்று நீங்கள் படிப்பது இந்த ஒரு வதந்தினால வருது. நான் சொல்ல வருவது, சண்டைக்கு வந்தவன் சஜிதா செய்கிறான், படிக்காதே லைப்ரரியில ஒழித்து வை என்றால் லைப்ரரியின் தலைமை அதிகாரி அவரு இஸ்லாத்துல சேர்றார். பாப் சிங்கர் ஒருத்தர் இருந்தார் தெரியுமா? 80s சொல்றேன், பிட்வீன் 80, 90 எல்லாம் உலகத்திலேயே பெரிய பாப் சிங்கர் யாருங்க தெரியுமா? இருக்காது, தெரிஞ்சா சொல்லுங்க. பாப் பாடல் உலக அளவுல ஃபேமஸ். கெய்ட் ஸ்டீவன் உலகத்திலேயே பாப் பாடகர். அவரை விட பாப் மியூசிக்னா என்னன்னு தெரியுமா? பலிப்பு வந்த மாதிரி இருக்கு, காக்கா அவனுக்கு போறவங்கள அப்படி இழுத்தா அதுக்கு பேர் என்னது? ஆமா, உலகத்திலே அந்த அப்பாயின்மெண்டே கிடையாது. 365 நாள் வந்தாலும் பிஸி. கெய்ட் ஸ்டீவன் நின்னா அப்படி ஒரு ஆட்டம். அந்த ஆளோட மியூசிக் போட்டா ரோட்ல போட்டுட்டு இருந்தாங்கன்னா கெண்டெல்லாம் நின்று ஆடிட்டு போகும், சின்ன பிஞ்சு குழந்தையெல்லாம் ஆடிட்டு போகும். அது மியூசிக் அப்படி தானே ஆட வைக்கும். நம்மளுக்கு சில பேரு கோயில் மியூசிக் போடும்போது லேசா ஒரு ஆட்டம் ஆடுவாங்க,
கொஞ்ச நேரம் கழிச்சு யாரும் பாக்குறாங்களோ எங்களை விட்டு அமைதியாயிருவாங்க. இந்த கெய்ட் ஸ்டீவனோட மியூசிக் அப்படி எல்லாத்தையும் ஆட வைக்கிற மியூசிக். இருந்தாலும் உடம்பு சரியில்லை. நான் சொல்றது 1980க்கும் 90க்கும் இடையில, 90களின் துவக்கத்தில் வாஷிங்டன்ல அட்மிட் பண்றாங்க. உலகமே அழுகுது. அந்த அந்த துறை சார்ந்தவங்களுக்கு தான் தெரியும். இப்படி ஒரு பாப் சிங்கர் படுத்துட்டானே, அந்த அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதே கஷ்டம். வாஷிங்டன்ல படுத்துட்டார். நம்மால ஒரு ஆளு, அவருக்கு பால்யகால சிநேகிதர், நம்ம பாய ஒருத்தர் பாக்குறதுக்காக ஆஸ்பத்திரிக்கு போனார். கையில குரான் எடுத்துட்டு போனார். நல்ல வேலை நம்மள மாதிரி சாத்துக்குடி பிரெட்டோட போகல. அவர் கையில குரான் எடுத்துட்டு போனார். போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப படாத பாடுபட்டு செக்யூரிட்டிஸ் எல்லாம் தாண்டி அனுமதி வாங்கிட்டு போய் ஸ்டீவனை சந்திச்சு சொன்னாரு, உன்னை அப்பாயின்மெண்ட் வாங்குறது கஷ்டம், உன்னை பாக்குறது கஷ்டம், உன்னை ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்கு கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க, என்னை தெரியுதா, நாம ஒன்னா படிச்சவெல்லாம் பேசி அறிமுகம் பண்ணிட்டு பேசிட்டு, இது என் வாழ்க்கையில என்னை உயர வைத்தது இந்த குரான். உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, நேரம் கிடைச்சா படின்னு தலைநாடி பக்கத்துல வச்சுட்டு வந்துட்டார். கெய்ட் ஸ்டீவன் ஆஸ்பத்திரியில படுத்திருக்கான் வாஷிங்டன்ல. எடுத்து குரானை புரட்ட ஆரம்பிக்கிறார். ஃபுல்லா படிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டார். அவருக்கான வியாதி 2 நாள்ல சரியாயிடுச்சு. டாக்டர்ஸ் டிஸ்சார்ஜ் கொடுக்குறாங்க, வேணான்ட்டார். முடிச்சுட்டு வெளியே போறேன். அதுவரையும் நான் பேஷண்டா இருக்கிறதாவே எல்லா பிரஸும், ஏன்னா வாஸ்முடியில இன்டர்நேஷனல் பிரஸ் மீட் உட்கார்ந்து காத்துட்டு இருக்கான். அவ்வளவு பெரிய ஃபிகர் அவரு. சரி, பூரா படிச்சு முடிச்சுட்டு வெளியே வந்தார். வெளியே பிரஸ் மீட்ல நின்றுட்டு அறிவிப்பு செய்யறாரு, நான் இஸ்லாத்திலே சேர்ந்து விட்டேன். அஷ்ஹது முஹம்மது ரசூலுல்லாஹ். என்ன எதனால ஏன் இதோ இதனால குளோரியஸ் குரான் என்னை மாற்றி விட்டார். ரொம்ப நேரம் எக்கச்சக்க கேள்வி, உலகம் பூரா செய்தி எல்லாம் திக்கு முக்காடி நிக்கிறான். இன்டர்நேஷனல் பிரஸ் மீட்ல கேட்கிறாங்க, இது ஏன் இப்படி ஒரு மாற்றம்? சரி, இந்த மாற்றத்துக்கு பின்னாடி நீங்கள் இப்போது எப்படி உணர்கிறீர்கள்? அவர் சொன்ன வார்த்தை அழகானது. ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இதுக்கு முன்னாடி நரகத்துல இருந்த, இப்ப நான் சொன்னது கெய்ட் ஸ்டீவன். அந்த சபையிலே அறிவு செஞ்சார், என் பேர் இனிமேல் யூசுப் இஸ்லாம். கெய்ட் ஸ்டீவனுடைய பேர் என்னங்க? யூசுப் இஸ்லாம். மிகப்பெரிய இஸ்லாமிய தானியா, அழைப்பாளரா. அங்க 15 நாடுகள்ல இஸ்லாமிக் ஸ்கூல் நடத்துற யூசுப் இஸ்லாம். பிரிட்டானிக்கால லண்டன்ல எல்லாம் ஸ்கூல் இருக்கு, எல்லாமே இஸ்லாமிக் ஸ்கூல். 15 நாட்டுல இஸ்லாமிய பள்ளிக்கூடங்கள்ல நடத்துறவர் சொன்னார், என் வாழ்க்கையில் பாப் சிங் இனிமேல் இந்த மியூசிக்கை பாட மாட்டேன்னு சொல்லிட்டு கெய்ட் ஸ்டீவன் யூசுப் இஸ்லாமாக மாறினவரு. அந்த சத்தியத்தை சமீபத்துல இப்ப நடந்ததல்ல, இதுக்கு முன்னாடி 2000 சில்லறைகள்ல நடந்த காசாவினுடைய குழந்தைகளினுடைய பாதிப்பின் போது அவங்களுக்கு நிதி திரட்டுறதுக்காக ஒரே ஒரு நாள் நான் மீண்டும் மியூசிக் எல்லாம் இல்லை, நான் பாட்டு பாடுவேன் என்று சொல்லி லண்டன்ல அவர் பாடிய பாட்டெல்லாம் அவ்வளவு பிரபலமானது. கோடிக்கணக்கில் வசூலை குவித்தது. நான் சொல்ல வருவது, கெய்ட் ஸ்டீவனை கொண்டு யூசுப் இஸ்லாமாக நிறுத்தியது யார் என்று நினைக்கிறீர்கள்? அந்த குர்ஆனுடைய வார்த்தைகள். நீங்கள் குர்ஆனை சொல்லுகிறீர்களோ இல்லையோ, பரப்புகிறீர்களோ இல்லையோ, தானாக குர்ஆன் தனக்கு தேவையானவர்களை எடுத்துக்கொள். அந்த ஆற்றல் குர்ஆனுக்கு இருக்கிறது. அப்படித்தான் ஜோசப் கப்ரியேலை அஹ்மத் இப்ராஹிமாக எடுத்துக்கொண்டது, கெய்ட் ஸ்டீவனை யூசுப் இஸ்லாமாக எடுத்துக்கொண்டது. ஆலிபர்கள் நெட்ல என்னென்னமோ சர்ச் பண்றீங்க, யூசுப் இஸ்லாம் சர்ச் பண்ணுங்க, ஃபுல் ஹிஸ்டரி வரும். எப்படி எல்லாம் இருந்தார், என்னென்னவெல்லாம் பண்ணார், அவருடைய ஆட்டம் என்ன மாதிரி ஆட்டம், என்ன மாதிரி மியூசிக்கல். திருக்குர்ஆன் நான் சொன்னபடி மனித குலத்தின் மீது மிகப்பெரிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியது. ஜின்களிடம், காபிர்களிடம், யஹூதி நஸராக்களிடம். நீங்க இஸ்லாத்துல சேர்ந்தவங்களுடைய ஹிஸ்டரி எல்லாம் எடுத்து படிச்சு பாருங்க. பெரும்பாலான பேருடைய வாக்கியம் என்ன தெரியுமா? குர்ஆனை படித்த பிறகு அவர்கள் முஸ்லிமாக மாறுகிறார்.
குரான். நம்ம மட்டும்தான் குரானை வச்சு, குரானை படிச்சு, குரானை சொத்தாக எடுத்து பாரம்பரிய பெருமையாக கொண்டிருக்கிற குரான் நம்மள்ட வேலை செய்யல. நிறைய பேரிடம் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். தாக்கம் நம்மள்ட வரணும். அதுக்குதான் இந்த மாதிரி ஏதாவது ரம்ஜான் குரானுடைய மாசத்துல குரான் மாநாடு வைக்கிறது. எங்க ஓதருக்கே தெரியலையே. சில பேர் எல்லாம் ரம்ஜான்லயும் அல்லான்னு அப்படியே உட்கார்ந்து ஏதாவது தஸ்மி கிஸ்மி நம்ம குறை சொல்லல. ஆனா திருமறையை எடுத்து வாய் திறந்து ஓதும் பாக்கியம் ஒரு முஸ்லிமுக்கு வேண்டும். ரம்ஜான்ல இல்லையே, நம்ம ஓத முடியலையே, ஓத தெரியலையே. இன்னைக்கு பாடல்கள் மதரசால இருந்து முதியோர் மதரசா வரையும் வந்ததுக்கு அப்புறமும் கூட குரான் ஓத தெரியாதவங்க இன்னும் இருக்காங்களே. எத்தனை பேரு? சில பேருக்கு எல்லாம் அறுத்து போட்டாலும் அரபியே வருது. அரபியை கண்டாவே அலர்ஜி. அவரு அஜர்த்துக்கு அவ்வளவு கபூல் செஞ்சியாம் பாரு. கபூலுங்கிறது அரபி வார்த்தை. நீ என்னமோ அப்படின்பா. உருது மொழியில சில பேர் கபூல் அப்படிம்பாங்க. அப்போ சரி அவருக்கு புரியும். ஏதாவது அரபி வார்த்தையை சொன்னீங்க, நம்ம அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி கொடுத்து மாப்பிளை கொண்டு வர்றதுக்குள்ள நம்ம படுற பாடு. ஆமா. அப்புறம் அவரெல்லாம் கேட்டு கபூல் செஞ்சியா அப்படின்னோம்னா, ஆனா அஜத்தை பார்த்து கபூல் செஞ்சியாரா? நீ கல்யாணம் பண்றதுக்கு அவர் எப்படி கபூல் செய்வாரு? அரபியே வர்றதில்லை, அரபிய கண்டா ஆகிறது இல்லை. இன்னும் எங்க ஊர் அலிமிஷா ஒருத்தர் வேடிக்கையா ஒரு கதை சொன்னார். ராத்திரி 1:30 மணியா இருக்கிறதுனால கொஞ்சம் லேச சொல்லணும். அதெல்லாம் என்னன்னா, ஆமா, வீடு புது வீடு கட்டி முன்னாடி எழுதுறதுக்கு நல்ல வாசனை வேணும்னு அஜரத்துல கேட்டாங்களாம். அஜரத் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி அதான் எழுதுறாங்கல்ல, மாஷா அல்லா பிஸ்மில்லா இப்படி எல்லாம் எழுதுறாங்கல்ல. அப்படி ஒரு கல்லுல ஏதாவது நல்ல வாக்கியம் எழுதி கொடுவாரு. அஜரத்து இந்தா தர்றேன்னு பிஸியாவே இருந்தார், கொடுக்கல. அப்புறம் பார்த்தா வீடு ஓப்பன் அன்னைக்கு வந்து அஜரத்து முத்தோலி செக்ரட்டரி எல்லாத்தையும் அவசியமா விருந்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டுருக்காரு. அஜரத்து முடிச்சிட்டீங்களா? அதெல்லாம் இஜித்திமாவுக்கு போனேன், அழகா இத்தா பெருசு அரபியில சும்மா ஜிகு 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 ஜிகுன்னு வாங்கிட்டு வந்து நீங்க தரல பிஸி ஆயிட்டீங்க, நான் ஒட்டிட்டேன் அப்படின்னு. சரின்னு மத்தியானம் தொழுதுட்டு அஜரத்து நிர்வாகிகள்லாம் வீட்டுக்கு போனா அஜரத்து உள்ளே போக மாட்டேங்கிறாரு, வெளியே அடிக்கிறாரு. என்ன பார்த்தா அழகா ஸ்டிக்கர் வித்திருக்கா, வாங்கி ஒட்டிட்டார். அல்லாஹ்வும்ம இன்னி அஊது பிக்க மினல் குபுத்தி வல் கபாயிஸ். எங்க போறதுவா தெரியுமில்ல? சில பேர் இப்போ முடிக்கிற மாதிரி தெரியும். டாய்லெட்டுக்கு போறதுவாங்க, அதை ஜிகு ஜிகுன்னு இஜித்திமாவுக்கு வெளியே எல்லா கடையும் போட்டிருக்கான், அதுல இதை போட்டிருக்கு வாங்கிட்டு வந்து ஒட்டிட்டு எப்படி எப்படி என்ன அப்படின்னு இருக்காரு. எப்படியா? நான் இதை ஓதிட்டு உள்ள போனா இதுக்கு பேர் வீடு இல்ல. இதை ஓதிட்டு உள்ள போனா அது என்னது? அதாவது என்ன வார்த்தை என்பதை படிக்கிற, அரபியை வாங்கி கொள்ளுகிற, அரபி வாசிக்க தெரிகிற இது கூட இல்லையே. நம்முடைய தலைமை அவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க, ஒரு நேரத்துல வந்து எல்லாத்துக்கும் அரபி தெரியும், அரபு தமிழ்ல கொடுத்தோம். இன்னைக்கு வந்து தமிழை அரபியா தமிழியாசின்னு இருக்கான்னு கேட்கிறான். பராத்தன்னைக்கு ஓதுங்கப்பான்னு ஆளுக்கு ஒண்ணு கையில கொடுத்தா அரபியா தமிழ் தமிழ். நீ தமிழ்லயும் இங்கிலீஷ்லயுமே எவ்வளவு காலத்துக்கு ஓதுவ? அன்பிற்குரியவர்களே, வான்மறை மறுமலர்ச்சியை உலகத்திலே இருக்கிற எல்லா தரப்பு மக்களிடமும், நான் சொன்னது போல ஜின்களிடம் வரை தாக்கத்தை ஏற்படுத்தியது. உண்மை நாம் சொத்தாக கொண்டாட வேண்டியது நம்மிடத்தில் இருக்கிற வான்மறை. அதை வாசிக்க தெரிய வேண்டும். இது போன்ற ரமலான்களில் அதன் அர்த்தமும் சேர்த்து வாசிக்க வேண்டும். குர்ஆனுடைய புரிதல் வேண்டும், குர்ஆனின்படி அமல் செய்ய வேண்டும். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா திருக்குர்ஆனை ஓதவும், அதன் வழி நடக்கவும், அதன் வழி நின்று வாழவும், அதை சிந்திக்கவும், அதை பரப்புரை செய்யவும், பாரெங்கும் எடுத்து செல்லவும் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நல்ல தௌஃபீகை தருவானாக என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லி நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி